ஓகேப்பா. டுடே வந்து யூபிக்கு பார்த்தலாமா? ரெடி தானே? எஸ் சார். சரிப்பா. இப்ப நான் வந்து சொல்ற ரூல்ல அப்படியே இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதம்மா? ஸோ ஒரு ஐயூபிஎக் சொல்லணும்னாக்கா என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் அப்படி கேட்டாக்கா, இப்போ நம்ம ஆல்ரெடி ரூல் பார்த்தாச்சு. பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் ஆக்சுவல் ரூல் என்ன சொல்ல போதா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் சொல்லணும், தென் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் சொல்லணும், ப்ளஸ் ரூட் வேர்டு சொல்லணும், ப்ளஸ் பிரைமரி சப்ஜெக்ட் சொல்லணும், ப்ளஸ் செகண்டரி சப்ஜெக்ட் சொல்லணும். ஐம் கரெக்ட் இல்லையா? இது சொன்னா நமக்கு என்ன கிடைக்க சொல்லிருக்க? ஒரு ஐயூபிஎஸ்சி கிடைக்கும் இல்லையம்மா? இதுதான் ரூல், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் என்ன, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் என்ன, ரூட் வேர்டு, பிரைமரி சப்ஜெக்ட், செகண்டரி சப்ஜெக்ட் எல்லாமே நான் என்னன்னு கொடுத்தாச்சு இல்லையா? எஸ். இப்போ ஒரு ரூல் கவனிமா. அதாவது என்ன விதிமுறை இருக்கு ஐயூபி சொல்லணும் அப்படி சொன்னாக்கா, லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நாங்க ரைட் பண்ணல, பட் அப்படியே சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து லாங்கஸ்ட் செயினை ப்ரிடிக்ட் பண்ணணும். லாங்கஸ்ட் செயினை ப்ரிடிக்ட் பண்ணணும். புரியுதம்மா? பாருங்க, லிசன். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ CH3 CH2 CH2 CH3 இப்போ இப்படி வச்சுக்கோ இல்லையா? அனதர் ஒன் பாருங்க, CH3 CH2 CH CH2 CH3 CH3 இப்படி வச்சுக்கோமா. இப்போ நான் அதுக்கு ஒரு 2 செக்ஷன் ட்ரா பண்ணிருக்கேன் இல்லையா? இப்போ இதில் கவனிங்க, லிசன். ஃபர்ஸ்ட் ரூல் நான் என்ன சொன்னேன்? லாங்கஸ்ட் செயினை ப்ரெடிக்ட் பண்ணணும், பேரண்ட் செயினை கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்றேன் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கவனிமா. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இது செகண்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல எத்தனை கார்பன் இருக்கு? கவுண்ட் பண்ணி சொல்ல போகலாம். 4 கார்பன்ஸ். 4 கார்பன் இருக்கு. அப்போ 4 கார்பனை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சொன்னாக்கா, அந்த அந்த ரூட்டை இப்படி எடுத்துக்கலாம், இப்படி போற மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது இப்படி வர மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு ரூட் தான் இருக்கு இல்லையா? லெஃப்ட் டு ரைட் போற மாதிரி. ஓகே, லெஃப்ட் டு ரைட் போற மாதிரி, ரைட் டு லெஃப்ட் வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டா? ஆனா செகண்ட்ல பாருங்க எப்படி இருக்கு? லாங்கஸ்ட் செயின் ப்ரெடிக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ கவுண்ட், இப்போ கார்பன் கவுண்ட் பண்ணுங்க. இப்போ கவுண்ட் பண்ணாக்கா நமக்கு தெரியும். இப்போ நான் இங்க ரூட் போட்டுருக்கீங்க, இப்போ அந்த கார்பன்ல கவுண்ட் பண்றேன். கவுண்ட் பண்ணும்போது சப்போஸ் லெஃப்ட் டு ரைட் போதுரா, இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன், இது ஃபோர்த் கார்பன் இல்லையா? ஆனா செகண்ட்ல பாருங்கம்மா, செகண்ட்ல பாருங்க, நான் கார்பனை கவுண்ட் பண்றேன். ஐ மீன் நான் இப்போ ரூட் போறேன்னு வச்சுக்கோ. சப்போஸ் நான் இப்படி போறேன்னாக்கா, ஐ மீன் எப்படி லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, லெஃப்ட்ல இருந்து ரைட் போறேன்னா கவுண்ட் பண்ணுங்கம்மா. 1 2 3 4. கரெக்டா? ஸோ அதே வந்து லிசன் பாருங்க, அதே வந்து சப்போஸ் நான் இப்படி வந்து இப்படி போறேன்னு வச்சுக்கோ. எப்படி கவுண்ட் பண்ணணும்? 1 2 3 4 5. கரெக்டா? அப்போ இதுல செகண்ட்ல பாருமா, செகண்ட் செக்ஷன் பாரு, லெஃப்ட்ல இருந்து ரைட் போனா 4 தான் வருது. ஆனா லெஃப்ட்ல இருந்து டவுன் வந்து மறுபடியும் ரைட் பண்ணா 5 வருது. அப்ப நம்ம எதை எடுத்துக்கணும் கேட்டா, இதை தான் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கூடாது. இதுதான் என்ன சொன்னேன் நானு ஃபர்ஸ்ட் ரூல, லாங்கஸ்ட் செயினை ப்ரெடிக்ட் பண்ண சொல்றேன். ஐ மீன் கார்பன் அதிகமா இருக்கிற அந்த ரூட்டை எடுத்துக்கணும். புரியுதப்பா என்ன சொல்றேன்னு? இந்த மாதிரி உனக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும். இது நான் போட்டு சிம்பிளா தான் போட்டிருக்கேன். நீங்க நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேற கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இப்போ CH3 CH2 CH CH2 CH3 CH2 CH CH2 CH3
இப்படி வச்சுக்கோ. இதுக்கு நிறைய ரூட் இருக்கும். இப்ப நான் ஒவ்வொரு ரூட்டா போடுற பாருங்க. ஒண்ணு வந்து இப்படி போயிட்டு இப்படி வரலாமா, இது ஒரு ரூட்டு. ஓகேவா, இது ஒரு ரூட்டு. அல்லது செகண்ட் ரூட் பாருங்க, செகண்ட் ரூட்டு. அல்லது இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போலாம், இது செகண்ட் ரூட்டு. அல்லது இப்படி டைரக்டா போலாம், அல்லது இப்படி வந்து இப்படி போலாம், அல்லது இப்படி வந்து இப்படி போலாம். அப்ப நான் எத்தனை ரூட் போட்டிருக்கேன் ஆக்சுவலா? 1 2 3 4 5 ரூட் போட்டிருக்கேன். இந்த 5 ரூட் கூட என்ன பண்ண, இப்ப நம்பர் கொடுத்து பார்க்கணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் நம்பர் கொடுத்துறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் ரூட்டு, இது செகண்ட் ரூட்டு, இது தேர்ட் ரூட்டு, இது ஃபோர்த் ரூட்டு, இது ஃபிஃப்த் ரூட் வச்சுக்கோ. நான் ஃபர்ஸ்ட் ரூட் நம்பர் கொடுத்தா எப்படி நம்பர் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ரூட் ஸ்ட்ரெயிட் தானே போகுது. அப்போ 1 2 3 4 5 6 காமன் வருது. கரெக்டா? செகண்ட் ரூட் பாருங்க எப்படி போகுது. 1 2 3 4 5 6 7 காமன் வருது செகண்ட் ரூட். தேர்ட் ரூட் எப்படி போகுது பாருங்க. 1 2 3 4 5 தான் வருது. ஃபோர்த் ரூட் பாருங்க 1 2 3 4 தான் வருது. சிக்ஸ்த் ரூட் பாருங்க, சாரி ஃபிஃப்த் ரூட் பாருங்க 1 2 3 4 5 6 வருது. அப்ப நம்ம நம்பர் கொடுத்ததுல எந்த ரூட் அதிகமா ரொம்ப லாங்கஸ்டா இருக்குது? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்தா? செகண்ட் ரூட் பாருங்க. செகண்ட் ரூட்ல 7 வருது பாருங்க. இது இருக்குல்ல, நான் மார்க் பண்ணிருக்கல, அந்த ரூட் பாருங்க. அப்ப மீன் இங்க வந்து ஒரு பாருங்க. செகண்ட் தெரியுதா? இதுதான் 7 வருது. அப்ப இதுதான் நம்ம எடுத்துக்கணும். மீதெல்லாம் சப்ஸ்டிட்யூட். மீதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் எடுத்துக்கணும். மீதெல்லாம் எடுத்துக்கணும், சப்ஸ்டிட்யூட் எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல்மா. தென் செகண்ட் ரூல் என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, நல்லா கவனி. செகண்ட் ரூல் வந்து நான் என்ன சொல்ற பாருங்க. இப்போ வந்து சப்ஸ்டிட்யூட் வந்து ஐ மீன் பாத்தீங்கன்னாக்கா, இங்க சப்ஸ்டிட்யூட் எதுன்னு கேட்டா செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டிட்யூட் அண்ட் செகண்ட் சஃபிக்ஸ் என்னது சப்ஸ்டிட்யூட்மா. இந்த ரெண்டு சப்ஸ்டிட்யூட் வரும்பொழுது நீங்க சப்போஸ் ஒரு ஒரு மாலிகுலர் ஃபார்முலால ஒன்னு வந்தா பிரச்சனை இல்லை. சப்போஸ் 2 3 சப்ஸ்டிட்யூட் வருதுன்னா நீங்க அந்த நேம்ல அல்பபெட் ஆர்டரை யூஸ் பண்ணி நேம் எழுதணும். எது ஃபர்ஸ்ட் எழுதணும், எது செகண்ட் எழுதணும் பண்ணோம், அல்பபெட் ஆர்டர் தான் யூஸ் பண்ணி எழுதணும். இதான் செகண்ட் ரூல். ஓகேவா? தென் ஃபங்க்ஷன் குரூப் எழுதும் போது எப்படி எழுதணும் கேட்டா, ஃபர்ஸ்ட் எழுதணும், அப்பதான் நம்ம பண்ணோம் அல்கைலா எழுதணும். நம்ம அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒண்ணா. ரெடியா? ஓகேமா, இந்த ரூல் போதும். இன்னும் நிறைய ரூல்ல வந்து நம்ம இடையில அந்த ஃபார்ம் அந்த நேம் சொல்லும்போது நம்ம ஒன்று நான் சொல்ல போறேன். தெரியுமா? ஓகே, இப்ப நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ண போறோம்னாக்கா, ஹோமோலஜி சீரீஸ் அல்கேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அல்கேன் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்கேன் கரெக்டா? ஸோ அல்கேனுடைய ஃபார்முலா என்ன? Cl H2n + 2. ஸோ அல்கேனுடைய ஃபார்முலா. ஓகே யா. இப்ப என்ன பண்ணணும்னாக்கா, என்னுடைய வேல்யூ 1 தரணுமா? என்னுடைய வேல்யூ 1 தரணும். ஒரே நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். யாருங்க? சார் சார் வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். இல்ல சார், நான் இந்த இருங்க சார், ஒரு 2 டேஸ்ல நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார். நான் கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன். ஸோ அதனால ஆமா சார். ஓகேங்களா? நான் இல்ல நானே கால் பண்ணி நம்பர் சேவ் பண்ண சார். நான் கால் பண்ண முடியல. நான் இதுக்கு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு சரி பண்ணி சொல்றேன் சார். ஓகே சார். ஓகேமா, இப்போ என்னுடைய வேல்யூ லிசன் நல்லா கவனிங்க, 1ன்னு கொடுக்குமா. 1 கொடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ண போகலாம். என்னங்கத்துல 1 கொடுமா, என்ன வரும்? யா, ஒரு சி வருமா? சி 1 கொடுத்தா 1 தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல H2 எனக்கு அங்க 1 கொடுத்தா வரும். 2 × 1 2, 2 + 2 4. அப்போ H4ன்னு வரும். என்ன வரும்? H4. இப்போ அல்கைனாவே என்ன மீனிங்மா? சிங்கிள் பாண்ட். கார்பன் சிங்கிள் பாண்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகே, என்ன பண்ணுமா? கார்பன் சிங்கிள் பாண்ட். அப்போ கார்பனை சுத்தி இந்த 4 H எப்படி இருக்குட்டா
இந்த மாதிரி சிங்கிள் பாண்டாவே இருக்கும். என்ன பண்ண இருக்கும்? சிங்கிள் பாண்டாவே இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தான் நேம் சொல்ல போறோம். இதை நம்ம என்ன பண்ண போறோம்? நேம் சொல்ல போறோம். நமக்கு நேம் சொல்லும் போது நமக்கு தெரியும் ரூலு இல்லையா? இதுல பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இதுல பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் இல்லமா இல்லையா? ஏன்னா பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் அது வளையமா இருக்கணும். இதுல வளையமா இருக்கா? இல்ல இல்லையா? எஸ். செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் கணக்கா? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் இல்ல. ஏன்னா நமக்கு தெரியும் எதெல்லாம் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் சொல்லிட்டு. கரெக்டா? எஸ். ரூட் வேர்டு இருக்கானா? இருக்கு. எது ரூட் வேர்டுமா அதுல? மிக்ஸ். கார்பன். கார்பன் எத்தனை கார்பன் இருக்கு? ஒரு கார்பன் இருக்கு. அப்போ ஒரு கார்பனா ரூட் வேர்டு என்ன சொல்லுவோம்? மெத்து. என்னமா சொல்லுவோம்? மெத்து சொல்லுவோம். இதுதான் ரூட் வேர்டு. நல்லா புரிஞ்சுக்கணுமா? இதுதான் ரூட் வேர்டு மெத்து இல்லையா? ஒன் செகண்ட். மெத்து கரெக்டா? யா. இப்போ சிங்கிள் பாண்ட் இருக்கு இல்லையா? சிங்கிள் பாண்ட் என்னது? பிரைமரி சஃபிக்ஸ். கரெக்டா இல்லையா? பிரைமரி சஃபிக்ஸ் நம்ம சிங்கிள் பாண்ட். அப்ப சிங்கிள் பாண்ட் நம்ம என்ன சொல்லணும்? பிளஸ் ஏஎன்இ. செகண்டரி சஃபிக்ஸ் இருக்கா? செகண்டரி சஃபிக்ஸ் இல்ல சார். அப்ப எப்படி சார் அதை எழுதணும்? அப்படி சொன்னாக்கா மீ மெத்து ஏஎன்இ ஆட் பண்ணா மீத்தேன். இதாம்மா ஃபார்முலா. நம்ம இப்படிதான் சொல்லணும். மெமரிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டா? இதெல்லாம் இருக்கும். ஓகே. இப்போ எண்ணுக்கு டூல் கொடுமா. என்னுடைய வேல்யூ டூல் கொடுத்து ஃபார்முலா கொடுத்து யூஸ் பண்ண என்ன வரும்? C2 வருமா? H6 வரும். இப்ப H6 C2H6. அப்ப C2H6 எப்படி சார் ரைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எத்தனை கார்பன் இருக்கோ அத்தனை கார்பன் ஃபர்ஸ்ட் போடணும். 2 கார்பனுக்கு 2 கார்பன் போட்டாச்சு. நம்ம பார்க்க டாபிக் அல்கேன். அதனால என்னது? கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு. அப்போ கார்பனோட வேலன்சி நமக்கு தெரியலையா? 4 வேலன்சி. அப்போ ஒரு கார்பன் சுத்தி 4 பாண்ட் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் இப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சு சொன்னாக்கா, இது ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சுப்போம். இது செகண்ட் கார்பன் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கார்பன் சுத்தி எத்தனை பிணைப்புமா இருக்கு? ஒரே ஒரு பிணைப்பு தான் இருக்கு. ஆமா தானே? அப்போ ஒரு பிணைப்பு இருந்தா எத்தனை எச்சு போடணும்? 3 எச்சு போடணும். ஏன்னா அப்பதான் 4 பிணைப்பு ஆகும் இல்லையா? அதனால நான் 3 எச்சு போட்டேன். போட்டாச்சா? இப்ப இப்ப ஃபர்ஸ்ட் கார்பன் சுத்தி 4 பிணைப்பு இருந்துச்சா பாரு. ஆமா தானே? என்ன கார்பன் வேலன்சி 4 இல்லையா? எஸ். அதே மாதிரி செகண்ட் கார்பன் பாருங்க. அந்த கார்பன் சுத்தி ஒரே ஒரு பிணைப்பு தான் இருக்கு. அப்ப அதுல என்ன பண்றேன்? 3 எச்சு போடுறேன். இப்போ நம்ம ரைட் பண்ண ஃபார்முலாவும் இங்க ரைட் பண்ண விஷயம் கரெக்டா போனோம். C2 இருக்கணும். C2 இருக்கா? இருக்கு. H6 இருக்கா? H6 இருக்கு. கரெக்டா? இதுக்கு நேம் எப்படி சார் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நல்லா கவனி. ஸோ 2 கார்பன் இருந்தா ரூட் வேர்டு என்ன? எத்து. 2 கார்பன் தான் ரூட் வேர்டு எத்து. பிளஸ் சிங்கிள் பாண்டு தான் நான் சொல்லணும் ஏஎன்இ. அப்போ நேம் என்ன சார் சொல்லணும்னு கேட்டா எத்து பிளஸ் ஏன்னு ஈத்தேன். புரியுதா? என்ன மாதிரி சொல்லணுமா? கரெக்டாமா? ஓகே. நெக்ஸ்ட் n = 3 கொடுமா. n = 3 கொடுக்குறோம். கொடுக்கலாமா? ரெடி தானே? அப்புறம் சிம்பிள் பண்ண சொல்லுங்க. C3 H எவ்வளோமா? இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? 3 கார்பன் இல்லையா? 1 2 3. அப்போ 3 கார்பன் கொடுத்தாச்சு. ஸோ அல்கேனா சிங்கிள் பாண்டு கொடுத்தாச்சு. ஒவ்வொரு கார்பனுக்கும் 4 வேலன்சி வரணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ இந்த கார்பன் எவ்வளவு H தரணும்? 3H கொடுத்தா 4 வேலன்சி வரும். 3H பாண்டு ஒரு பாண்ட் இங்க இருக்கு. இந்த சென்டர் கார்பன் பாருங்க. லெஃப்ட்ல ஒரு பாண்ட் இருக்கு, ரைட் ஒரு பாண்ட் இருக்கு. அப்போ எத்தனை H தரணும்? 2H தரணும். அப்போ 4 பாண்ட் வரும். லாஸ்ட் கார்பனுக்கு 3H கொடுக்கணும். இதான் வந்து C3H8 ஃபார்முலா இல்லையா? அப்ப இதுக்கு நேம் எப்படி சார் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா 3 கார்பன்னா ரூட் வேர்டு புறப்பு சிங்கிள் பாண்டு ஏஎன்இ. கரெக்டா? ஏஎன்இன்னு சொல்லணும். அப்போ புறப் பிளஸ் ஏன்னு ஆட் பண்ணா என்ன சொல்லுவோம்? புறப்பேன். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்மா இப்போ 4 கொடுக்க போகலாம். இந்த இடத்துல 4 கொடுக்க ஃபார்முலா கொடுத்து 4 கொடுத்து ஃபினிஷ் பண்ண சொல்ல போகலாம். ஆன்சர் C4H10 sir. C4H10. அப்போ 4 கார்பன் எப்படி போடணும்? 1 2 3 4 கார்பன். அல்கேன்னா என்ன பண்ணிட்டேன்? சிங்கிள் பாண்டு இல்லையா? H பேலன்ஸ் பண்ணோம். அப்ப நான் இந்த கார்பனுக்கு 3H தருவேன். ஏன்னா ஒரு பாண்டு தான் இருக்கு. அப்போ இந்த கார்பனுக்கு 2H தரலாம். இந்த கார்பனுக்கு 2H தரலாம். இந்த கார்பனுக்கு 3H தரலாம். கரெக்டாமா? எஸ். இப்போ கவனிங்க. இப்போ 4 கார்பன் தான் ரூட் வேர்டு பியூட்டு.
பிளஸ் சிங்கிள் பாண்டு ANE. அப்ப என்ன சொல்லுவ? பியூட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி சொல்லணுமா? இதெல்லாம் சிம்பிள் தான். நம்ம இன்னும் நிறைய பார்க்கணும். அதெல்லாம் நீங்க நல்லா கத்துக்கணும். சரி, நம்ம முன்னாடி பார்த்துட்டு நம்ம நீங்க அப்புறம் பெருசா பார்க்கலாம். சரியா? ஓகேம்மா. இப்போ கவனி, நெக்ஸ்ட் போலாமா? மூவ் பண்ணலாமா? Yes, sir. ஓகேம்மா. இப்போ நான் சப்போஸ் வந்து n = 5 கொடுத்த அந்த ஃபார்முலோட ஆன்சர் பண்ண போலாம். C5 வருமா? கேட்கணும். x எவ்வளவு வரும்? 12 வரும். ரைட்டா? x 12 வரும். அப்போ C5 எப்படி எழுதணும்? 5C போடணும். 1 2 3 4 5. ஸோ எல்லாமே என்னது? சிங்கிள் பாண்டுமா. எல்லாமே என்னமா? சிங்கிள் பாண்டு. அப்ப H பேலன்ஸ் பண்ணு. ஸோ ஹியர் CH3, here CH2, here CH2, here also CH2. லாஸ்ட் கார்பன் என்ன பண்ணோம்? CH3. கரெக்டா? யா. அப்போ 5 கார்பன் ஈக்குவல் பெயிண்ட் இல்லையா? சிங்கிள் பாண்டு ANE. அப்போ ஆட் பண்ணி போனா என்ன பண்ணுவோம்? பென்டீன். ஓகேவா? யா. இந்த மாதிரி நம்ம சொல்லணும். இப்ப 6 கார்பன் 6 கொடுமா. என்ன 6 கொடுப்பா என்ன வரும்? 6 H 14 வரும். ஆமா தானே? ஏன்னா 6 2 12 12 + 2 14. கரெக்டா? இப்ப என்ன பண்ணி நீங்க 6 கார்பன் ரைட் பண்ணணும். 1 2 3 4 5 6மா. அப்ப எல்லாமே என்ன பாண்டு? சிங்கிள் பாண்டு. எல்லாமே என்ன பாண்டு? சிங்கிள் பாண்டு. அப்ப H பேலன்ஸ் பண்ணோம். எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? CH3 CH2 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 CH3. அப்போ 6 கார்பன்னா ரூட் வழி என்ன சொல்லணும்? X பிளஸ் ANE இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்? இதை ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? Xன்னு வரும். ஓகேவா? யா. இந்த மாதிரி நம்ம நேம் சொல்லணுமா? எஸ். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிக்கஸ்டா பார்க்கலாம். ரெடி? கவனிமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனி, நல்லா புரிஞ்சுக்கொடுங்க. லிசன். CH3 CH3 ஓகே, CH2 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 CH CH2 CH3 CH2 CH2 CH3. இப்போ நான் ஒரு ஃபார்முலா எழுதிட்டோமா இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? லாங்கஸ்ட் செயினை ப்ரெடிக்ட் பண்ணணும். நீங்க எந்த வழிலாம் போங்க, ஆனா நமக்கு வந்து என்ன தேவை? ரொம்ப நீளமான சங்கில நமக்கு வேணும். அப்படின்னா நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட் போலாமா? பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 கார்பன் இல்லையா? அதே கவனிமா, அதே சப்போஸ் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு வேலை போலாம் சொல்றோம். அதே வந்து நம்ம எப்படி வரலாம் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 வருது. ஓகே, சப்போஸ் இந்த வேலை போலாம் பாருங்க. ஐ மீன் 1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6. கரெக்டாமா? ஓகே. சப்போஸ் இங்க பாருங்க, லிசன். இத சப்போஸ் நம்ம இந்த கார்பன் நம்ம 9 கொடுத்துக்கலையா? ரைட் அண்ட் லெஃப்ட் வரும்போது சப்போஸ் இது கூட 9 தரலாம். அப்ப எதுனா ஒண்ணு 9 கொடுத்துக்கணுமா? எதுனா ஒண்ணு 9 கொடுத்துக்கணும். கரெக்டா? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, எஸ். இப்ப நான் சப்போஸ் நான் இந்த 9 கொடுத்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன்? இதை வந்து நம்ம என்ன பண்ணா சப்ஸ்டிடியூட்டா வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? சப்ஸ்டிடியூட்டா வச்சுக்கணும். இப்போ ஓகே, நான் இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட் கொடுத்துருக்கேன், ரைட்ல இருந்து லெஃப்ட் கொடுத்துருக்கேன், ரைட்ல இருந்து டவுன் கொடுத்துருக்கேன். ஆனா இதுல எது லாங்கஸ்ட் செயின்மா? 1ல இருந்து 9 வரைக்கும் போட்டு லாங்கஸ்ட் செயினா, 1ல இருந்து 6 போட்டு லாங்கஸ்ட் செயினா? 1 to 9. யா, 1 to 9 தான் லாங்கஸ்ட் செயின். இப்போ லெஃப்ட்ல இருந்து போனாலும் 1 to 9 தருது, ரைட்ல இருந்து லெஃப்ட் இருந்தாலும் 1 to 9 தருது. ஆனா இப்போ வந்து எதுல இருந்து
எதை லெஃப்ட் ரைட் போறது கரெக்டா இல்ல ரைட் லெஃப்ட் வரது கரெக்டான்னு கேட்டா நீங்க இந்த சப்ஸ்டியூட் பார்க்கணும். எதை பார்க்கணும்? சப்ஸ்டிடியூட்டட் பார்க்கணும். நான் இப்ப ரவுண்ட் பண்ற பாருங்க. இப்போ இந்த சப்ஸ்டிடியூட் எங்க இருக்கு பாருங்க, செகண்ட் கார்பன்ல இருக்கு. கரெக்டா? இந்த சப்ஸ்டிடியூட் எங்க இருக்கு பாருங்க, ஐ மீன் நான் சொல்றது லெஃப்ட் இருந்து ரைட் போனா இந்த சப்ஸ்டிடியூட் செகண்ட், இந்த சப்ஸ்டிடியூட் சிக்ஸ்த். இதே ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்தா இந்த சப்ஸ்டிடியூட் எங்க இருக்கு, 4ல இருக்கு. இந்த சப்ஸ்டிடியூட் வந்து 8 இருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்க, நீங்க ஒரு மாலிகுலர் ஃபார்முலா பார்த்த உடனே சப்ஸ்டிடியூட் இருந்தா எப்படி நம்பர் தரணும்னு கேட்டா முதல்ல லாங்கஸ்ட் சைன் ப்ரெடிக்ட் பண்ணிடணும். அடுத்த ஸ்டெப்ஸ் எந்த சைடுல இருந்து கொடுத்தா ரொம்ப கம்மியான எத்தனை சப்ஸ்டிடியூட் இருக்கோ அங்கன்னு தரணும். இப்ப நல்லா கவனி, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகும்போது செகண்ட்ல தானே ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூட் இருக்கு, அப்புறம் 6ல இருக்கு. அப்ப செகண்ட்ல இருக்குல்ல, அதுதான் கரெக்ட். அப்ப நமக்கு லெஃப்ட் டு ரைட் நம்ம நம்பர் தரா கரெக்டுமா, ரைட் டு லெஃப்ட் தரத்துனா அது ராங்கு. இந்த மாதிரி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணணும். புரியுதா சொல்றது என்னன்னு? எஸ் சார். ஓகேமா. அப்போ நேம் எப்படி சார் சொல்லுவீங்க இதுக்கு அப்படி கேட்டா, இதுக்கு நேம் கவனிங்க. செகண்ட் கார்பன்ல CH3யா, CH3 நீங்க செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் நாம இருக்கா கொடுத்துருக்க நோட்ல பாத்துக்கோ. CH3 என்னமா செகண்ட் ப்ரிஃபிக்ஸ், CH3CH அது அதுவும் செகண்ட் ப்ரிஃபிக்ஸ். CH3CH நேம் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, மெத்தில் சார். CH3க்கு மெத்தில், CH3CH2க்கு எத்தில் சார். எத்தில. இப்போ ரெண்டு சப்ஸ்டிடியூட் இருக்கு இந்த ஃபார்முலாவுல. அப்ப ரெண்டு சப்ஸ்டிடியூட்ல எதை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணா அல்பபெட் ஆர்டர் இல்லையா? மெத்தில ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்மா, எத்தில ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈயா. பாருங்க, மெத்தில் இது எத்தில் இல்லையா? இத எம் ஃபர்ஸ்ட் லெட்டர், இது என்னது இ ஃபர்ஸ்ட் லெட்டர். இ வருமா ஃபர்ஸ்ட், எம் வருமா ஃபர்ஸ்ட்மா? இ. அப்ப எத்தில் எந்த கார்பன் இருக்கு, 2ஆ 6ஆ? 6. அப்ப அதனால 6 எத்தில், ஓகே 2 மெத்தில். ஸோ 9 கார்பன் என்ன சொல்லணும், நோன், NON இல்லையா? நோன் சிங்கிள் பாண்ட், எல்லாமே சிங்கிள் பாண்ட் தானே, அதனால ANE. இதான் இதுக்கு நேம்மா. இதான் வந்து இதுக்கு நேம். 6 எத்தில் 2 மெத்தில் நோ நேம். கரெக்டா? புரியுதாப்பா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கூட பார்க்கலாம். லிசன் லிசன், நெக்ஸ்ட் ஒரு நேம் எழுதுறேன் பாருங்க. CH ஃபார்முலா எழுதுறேன். CH3 CH3 CH2 CH2 CH CH3 CH CH3 CH2 CH3. ஓகேவா? எஸ். இப்போ இதுக்கு நம்பர் தரலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் தரமா, 1 2 இப்படி போனா 3. சப்போஸ் இப்படி வந்துட்டாவே 3 ஆயிடுது. சப்போஸ் நான் இருந்து ஸ்ட்ரெயிட்டா போய் இது 3 இது 4 இது 5 இங்கே வந்தா 6 முடிஞ்சு போகுது. சப்போஸ் இது 5 இது 6 இது 7 இப்படி வந்தா 7ல முடியுது. சப்போஸ் இது 6 இது 7 இது 8. அப்ப நம்ம எதமா இடத்துல கரெக்டா இருக்கும், 1ல இருந்து 8 எடுத்து கரெக்டா, 1ல இருந்து 7 எடுத்து கரெக்டா, 1ல இருந்து 6 எடுத்து கரெக்டா, 1ல 3 எடுத்து கரெக்டா? 1 to 8 சார். 1 to 8. இப்போ சப்போஸ் நான் இப்ப லெஃப்ட் டு ரைட் நம்பர் கொடுத்தேன் இல்லையா? இப்ப என்ன பண்றேன், ரைட் நம்பர் தரேன். அப்போ 1 2 3 4 5 6 7 8. நான் இப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட் கொடுத்துறேன், ரைட்ல இருந்து லெஃப்ட் கொடுத்தாச்சு. ஆனா எது சார் கரெக்ட்னு கேட்டாக்கா நான் என்ன பண்றேன், இந்த சப்ஸ்டிடியூட் ரவுண்ட் பண்ணிக்கிறேன், இங்க இருக்கிற சப்ஸ்டிடியூட் ரவுண்ட் பண்ணிக்கிறேன், இங்க இருக்கிற சப்ஸ்டிடியூட் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லெஃப்ட்ல இருந்து போனா சப்ஸ்டிடியூட் எங்க இருக்கு, செகண்ட் காப்ல இருக்கு. ஆனா ரைட்ல இருந்து வந்தா எங்க இருக்கு, தேர்டு கப் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம என்ன சொன்னானு, குறைவா பதிலீடு அடைஞ்ச இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கணும். அப்ப லெஃப்ட் இருந்து ரைட் போறது கரெக்ட், ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்து ராங். புரியுதாமா? ஓகே, இப்ப நேம் சொல்லலாமா? எஸ். இப்ப பாத்துக்கு என்ன சப்ஸ்டிடியூட் பாத்துக்கோ. CH எல்லாத்துலயுமே இருக்காம தானே, CH3 2ல ஒரு CH இருக்கு, 5ல ஒரு CH இருக்கு, 6ல ஒரு CH இருக்கு. CH நேம் என்ன, மெத்தில் மெத்தில் இல்லையா? மெத்தில். ஸோ ஆக்சுவலா இதுதான் என்னது, ஆக்சுவலா வந்து செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் இல்லையா? எஸ். இப்போ எந்தெந்த கார்பனுக்கு அந்த நம்பர் அப்படியே எழுதுமா, செகண்ட்ல இருக்கு,
ஃபைவ்ல இருக்கு, சிக்ஸ்ல இருக்கு. கரெக்டா? யா. அப்போ எத்தனை டைம் இருக்கு? 3 டைம் இருக்கு. 3 நான் சொல்லிருக்கேன். 5. ட்ரை மெத்தில் 256 ட்ரை மெத்தில் 8 கார்பன்னாக்கா என்னம்மா ரூட் வேர்டு ஆக்ட் பண்ண ஏஎன்இ. அவ்வளவுதான்மா. இதான் நேம். இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் கவனி. எஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபார்முலா கொடுத்துட்டு நேம் பார்த்தோம். இப்போ நான் நேம் கொடுத்துட்டு ஃபார்முலா சொல்ல போறேன். ரெடியா? ரெடி தானே? Yes, sir. Yes, sir. ஓகே. அடுத்தது 3 எத்தில் 4,4 டைமெத்தில் எப்டீன். ஓகே, 3 எத்தில் 4,4 டைமெத்தில் எப்டீன். இது நேம். இப்போ இந்த நேமுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணோம். ரெடியா? எஸ். இப்போ இந்த ஃபார்முலாவில் இப்போ இந்த நேம்ல எதுமா ரூட் வேர்டு? இதுதான் ரூட் வேர்டு. யா, கெப்ட். அப்போ கெப்ட்னா எத்தனை காப்பணுமா? 7 யா, கெப்ட்னா 7 காப்பன். 1 2 3 4 5 6 7. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்க ஏஎன்இனா மீனிங் என்னமா? single bond, sir. வெரி குட். யா, ஏஎன்னா சிங்கிள் பாண்ட். ஏஎன்னா சிங்கிள் பாண்ட் கொடுத்தாச்சு இல்லையா? ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்ஸ் உடனடியா நம்பர் கொடுத்துருமா. நான் கொடுத்துட சொல்றேன், நம்பர் கொடுக்க சொல்றேன். இது நீ எப்படி கொடு, லெஃப்ட் இருந்து ரைட் கொடு, இல்லை ரைட். நான் ரைட் லெஃப்ட் தரேன். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. நம்பர் கொடுத்தாச்சா? இப்போ என்னென்ன காப்பல என்ன இருக்கு பாருங்க. டோல்னா இருக்கு, மெத்தில் இருக்கு, ஃபோர்த்ல டைமெத்தில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபோர்த்ல 2 மெத்தில் போடணும். அதான் 4,4 டைமெத்தில் மீனிங். போடலாமா? அப்ப நான் போற பாருங்க. தேர்ட்ல எத்தில். எத்தில் ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா? CH2 CH3. இதான் ஃபார்முலா. 4ல 2 மெத்தில் போடணும். அப்போ ஒரு மெத்தில் ஹியர், another மெத்தில் ஹியர். போட்டுச்சா? எஸ். இப்போ H பேலன்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் காப்பில் எத்தனை பாண்ட் இருக்குது? சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. கரெக்டா? அப்ப எத்தனை எவ்வளவு எடுத்து போடணும்? 3H. நம்ம தான் போடணும். கரெக்டாமா? செகண்ட் காப்பில் லெஃப்ட் ஒரு பாண்டு, ரைட் ஒரு பாண்டு. அப்ப எவ்வளவு எடுத்து போடணும்? 2H போடணும். தேர்ட் காப்பில் லெஃப்ட்ல ஒன்னு, ரைட்ல ஒன்னு, டவுன்ல ஒன்னு. அப்ப 3 பாண்ட் இருக்குது. அப்போ ஒரு H போடணும். ஃபோர்த்ல லெஃப்ட் ஒன்னு, ரைட்ல ஒன்னு, டாப் ஒன்னு, பாட்டம் ஒன்னு. அப்ப H போடக்கூடாது. ஃபிஃப்த்ல லெஃப்ட் ஒன்னு, ரைட் ஒன்னு இருக்கு. அப்ப 2H போடணும். ஏன்னா காப்பர் வேலன்சி 4. 6லயும் 2H போடணும். 7லயும் 3H போடணும். ஏன்னா ஒரே ஒரு பாண்டா இருக்கு. இவ்வளவுதாம்மா. இதுதான் நேம் கொடுத்துட்டு ஃபார்முலா சொல்லுது. புரியுதுங்களா? இப்ப ஈஸி தானே? Yes, நேம் sir. கொடுத்து ஃபார்முலா கேட்டா ஈஸி தானேமா? Yes, sir. யா, ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? யா. இப்ப நெக்ஸ்ட் நான் ஒரு நேம் சொல்றேன் இல்லையா? அதுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணலாம். சரியா? கவனி. 2 மெத்தில், I mean 1 second. 2 4 6 2 4 6 ட்ரைமெத்தில் ஆக்டேன். ஓகேவா? இதான் இதுதான் ஃபார்முலாமா. இதுதான் நேம். இப்போ இந்த நேம்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ரூட் வேர்டு பார்க்கணும். இதுல எது ரூட் வேர்டு? Art, sir. இல்லையா? ஆக்டேட் காப்பன். ஸோ 7 காப்பன். அப்போ 1 2 3 4 5 6 7 7 காப்பன் போடாச்சா? Sir, 8 carbons, sir. சாரி, ஆப்ஷன் 8 காப்பன்ல 1 3 4 5 6 7 8 காப்பன். ஒரு நிமிஷம் பேசுறீங்களா? ஹலோ வருமா? கவியா சொல்லுங்க. கவியாமா? ஆமா, ஈவினிங் கிளாஸ் இருக்குமா? நான் டைம் போடுறேன். நான் டைம் போட்டுறேம்மா. ஓகே ஓகே ஓகேப்பா. எஸ் ஓகே.
ஓகேமா, ரெடி? 8 கார்பன் இல்லையா? அப்போ 8 கார்பன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க, இங்க ஏஎன்இனா மீனிங் என்னமா? Single bond, sir. சிங்கிள் பாண்டு. கரெக்டா? அப்போ எல்லாத்துக்கும் சிங்கிள் பாண்டு கொடுத்துருக்கேன். 8 கார்பனுக்கும் சிங்கிள் பாண்டு கொடுத்தாச்சா இல்லையா? எஸ். இப்போ என்ன பண்ணணும், அடுத்து நான் சொல்லிக்கிறேன், நான் நம்பர் தர சொல்லிக்கிறேன். எப்படி நம்பர் தருவேன்? இன்னும் எப்படி நம்பர் தரலாம்? நான் இப்போ ரைட் சைடு எடுத்துறேன். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8. ஒரு செக்ஷன் நம்பரு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ என்னென்ன கார்பன்ல என்னென்ன இருக்கு பாருங்க. 2,4,6 ட்ரைமெத்தில் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் இருக்கு, ஓகேவா? ஃபோர்த் கார்பன்ல ஒரு மெத்தில் இருக்கு, சிக்ஸ்த் கார்பன்ல ஒரு மெத்தில் இருக்கு. இதான் மீனிங். இப்போ அவ்வளவுதான் முடிச்சாச்சு. இப்போ ஹெச் பேலன்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பாண்ட் இருக்கு, அப்போ எவ்வளவு ஹெச் பண்ணணும்? 3 ஹெச் பண்ணணும். செகண்ட் கார்பன்ல 3 பாண்ட் இருக்கு, அப்போ 1 ஹெச் பண்ணணும். தேர்ட் கார்பன்ல 2 பாண்ட் இருக்கு, அப்போ 2 ஹெச் பண்ணணும். ஃபோர்த் கார்பன்ல 3 பாண்ட் இருக்கு, 1 ஹெச். ஃபிஃப்த் கார்பன்ல 2 பாண்ட் இருக்கு, அப்போ 1 ஹெச். சிக்ஸ்த் கார்பன்ல 3 பாண்ட் 1 ஹெச். செவன்த்ல 2 பாண்ட் 2 ஹெச். எயிட்ல 1 பாண்ட் 3 ஹெச். அவ்வளவுதான். ஏன்னா இந்த நேம்க்கான ஃபார்முலா. ஓகேவா? ஈஸியா இருக்கா? Yes, sir. ஓகேமா, ஓகே. நெக்ஸ்ட் போலாம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன்று போகலாம். Sir, ஒரு doubt, sir. சொல்லுங்கம்மா. Sir, fifth carbonல CH போட்டிருக்கீங்க. ஓ சாரி, CH2 போடுங்க. CH2. ஓகே ஓகே, யா. ஏன்னா 2 பாண்ட் தான் இருக்கு, அப்போ 4 எடுத்தா 2 ஹெச் போடணும். கரெக்டா? ஓகேமா, நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. Yes, sir. ஓகேமா, ஓகேமா. இப்போ நம்ம அல்கேன் ஒழுக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அல்கீன் பார்த்துடலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து அல்கேன். ஓகே, அல்கீன். அல்கீன் ஃபார்முலா என்ன? CnH2n. இதான் என்னது ஃபார்முலா இல்லையா? இப்போ n ஈக்குவல் டு அல்கேனுக்கு மட்டும் ஒன்றும் தரணுமா? அல்கீனுக்கு ஒன்றும் தரக்கூடாது. ஏன்னா ஒரு கார்பன்ல டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் கிடையாது. ஏன்னா அல்கீன் என்னது? C டபுள் பாண்ட் C இல்லையா? அதனால இந்த C டபுள் பாண்ட் C கிடையாது, ஒரு கார்பன்ல பார்க்க முடியாது நம்ம. அதனால 2 தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ n ஈக்குவல் 2 கொடுங்க. இப்போ என்ன வரும்? C2 H4. C2H4 வரும். கரெக்டாமா? ஓகே, லிசன். ஓகேப்பா, கவனிங்க. அப்ப இந்த இப்ப என்ன பண்ணணும்? இப்ப ஃபர்ஸ்ட் 2 C இருக்குல்லையா, அந்த 2 C ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். 2 C போட்டாச்சு. அல்கீனா என்ன பாண்ட் போடணும்? இப்போ டபுள் பாண்ட் போடணும். அப்ப H பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த கார்பனுக்கு 2 H தரணும், ஏன்னா டபுள் பாண்ட் ஆல்ரெடி இருக்கு. இந்த கார்பனுக்கு 2 H தரணும். கரெக்டா? ஓகே, இப்ப நேம் எப்படி சொல்லுங்க கேட்டக்கா, நல்லா கவனிங்க. இங்க 2 கார்பனா ரூட் வேர்டு எத்துமா. ரூட் வேர்டு என்னமா? எத்து. கரெக்டா? டபுள் பாண்ட் என்ன சொல்லணும்? ENE. சிங்கிள் பாண்ட் ANE, டபுள் பாண்ட் ENE. அப்ப ஆட் பண்ணி சொன்னா என்ன வரும்? ஈத்தீன். ஓகே, எஸ். அடுத்து கொண்டு போகலாம். இங்க எண்ணுக்கு வந்து 3 கொடுக்க போகலாம். அப்ப என்ன வரும்? C3 வருமா? H6 வருமா? எஸ். அப்ப 3 கார்பன் எப்படி போடணும்? 1 2 3 3 கார்பன் போட்டாச்சு. எதுனா ஒரு கார்பனுக்கு டபுள் பாண்டு, ரெமைனிங் கார்பன் சிங்கிள் பாண்டு கொடுத்தாச்சு இல்லையா? இப்ப ஹெச் பேலன்ஸ் பண்ணு. அப்ப இந்த கார்பனுக்கு 2H வரும், இந்த கார்பனுக்கு 1H வரும், இந்த கார்பனுக்கு 3H வரும். இதான் C3 அல்ஜிப்ரா ஃபார்முலா. ஓகேவா? எஸ். அப்ப இதுக்கு நேம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இதன் ஸோ 3 கார்பனா ரூட் வேர்டு ரஃப். ஓகே, பிளஸ் டபுள் பண்ணா ENE. இப்ப ஆட் பண்ணி சொன்னா என்ன வரும்? ப்ரோபேன். ஓகே, எஸ். இப்போ எனக்கு சொல்லுங்க, ப்ரோபீன்ல எத்தனை சிக்மா பாண்டுக்கு எத்தனை பை பாண்ட் இருக்கும் டோட்டலா? ப்ரோபீன்ல எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு, எத்தனை பை பாண்ட் இருக்கு? 8 sigma bond, 1 pi. 3 4 5 6 7 8. வெரி குட். 8 சிக்மா பாண்டுமா, ஒரு பை பாண்டு. ஓகேவா? வெரி குட், நைஸ். அடுத்துமா இங்க 4 கொடுக்க போகலாம். என்ன வரும் அப்போ? C4 வருமா? அடுத்தது H8 வருமா? ஓகே, பாருங்க 1 2 3 4. நான் டபுள் பாண்ட் நான் இங்க தரணுமா?
அப்போ ரிமைனிங் கார்பன் அது சிங்கிள் பாண்ட். அப்போ H பேலன்ஸ் பண்ணா CH2 CH CH2 CH3. கரெக்டா? ஓகே. இதே ஸ்ட்ரக்சர் நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க 1 2 3 4 டபுள் பாண்டு இங்கே கொடுத்துரு வச்சுக்கோ. அப்ப என்னது இங்க சிங்கிள் பாண்டு, இது சிங்கிள் பாண்டு. ஓகேவா? எஸ், நல்ல கவனி, நல்லா புரிஞ்சுக்கோ. நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. இங்க இப்போ இதுதான் டபுள் பாண்ட் கார்பன், ரெண்டு கார்பன் டபுள் பாண்ட் கார்பன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில், செகண்ட் ஃபார்முலாவில் பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். இது பேலன்ஸ் பண்ணலாம். இங்க CH3 வருமா, இங்க H வருமா, இங்க H வரும், இங்க H3 வரும். கரெக்டா? ஓகே. இப்போ இங்க எப்படி சார்னாக்கா இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதான் டபுள் பாண்ட் கார்பன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, இது செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல இந்த கார்பன்ல என்ன இருக்கு, 2 H தான் இருக்கு. ஆனா இந்த கார்பன்ல இருக்க ஒரு H ஒரு எத்தில் குரூப் இருக்கு. கரெக்டா? அப்ப நம்பர் எப்படி சார் தரணும்னு கேட்டா லீஸ்ட் ஸ்டைல் எடுத்து தரணும். அப்ப ரைட் ஹேண்ட் சைடு கார்பன்லாம் கிடையாது, கார்பனே இல்ல. ஆனா லெஃப்ட் சைடு கார்பன்ல கார்பன் இருக்கு. அப்ப ரைட்ல தான் நம்பர் தரணும். இதான் கரெக்ட். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். ஆனா இங்க கீழே பாருங்க, செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. செகண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி சொன்னாக்கா ரைட் கார்பன்லயே ஒரு CH இருக்கு, லெஃப்ட் கார்பன்லயே ஒரு CH இருக்கு. அப்ப நீங்க நம்பர் எப்படி வேணா கொடுத்துக்கலாம். லெஃப்ட் இருந்து ரைட் தரலாம், ரைட் இருந்து லெஃப்ட் தரலாம். ஏன் சொன்னாக்கா லீஸ்ட்ல இருந்து நம்பர் தரணும். ஆனா நம்ம இங்க சேம் தான் நம்ம என்ன பண்ணலாம், எங்க மேல கொடுத்துலாம் நான் சொல்றேன். அதனால இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். கரெக்டா? எஸ். இப்ப நேம் சொல்லணும். எப்படி சார் நேம் சொல்லுவீங்கன்னு கேட்டா என்ன ரூட் வேர்டு ஃபர்ஸ்ட் சொல்லுமா. ஃபர்ஸ்ட் மடக்கு ஃபார்முலா பாருங்க. 4 கார்பனுக்கா, அப்போ 4 கார்பனா ரூட் வேர்டு பியூட். 4 கார்பனா ரூட் வேர்டு பியூட். ஓகேவா? எஸ். டபுள் பாண்ட் எந்த கார்பன் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு. அப்போ 1 ENE. அப்ப எப்படி நேம் சொல்லணும், பியூட்டின்னு சொல்லலாம் அல்லது பியூட் 1 சொல்லலாம். ஓகே, பியூட் 1 ஓகேவா? செகண்ட் பாருங்க, செகண்ட் சொல்லும் போது ரூட் வேர்ட் என்னது, பியூட் இல்லையா, பிளஸ் எந்த கப்பல் டபுள் பாண்டுக்குமா இருக்கு, தேர்ட் கப்பல் சொல்லக்கூடாது. எந்த கப்பல் சொல்லணும், செகண்ட் கப்பல் சொல்லணும். அதனால என்ன சொல்வேன், 2 ENE. கரெக்டா? அப்ப எப்படி ஆட் பண்ணி சொல்லலாம், பியூட்டோயின், பியூட் 2 இதுதான் நேம். புரியுதமா? ஓகே. சப்போஸ் லிசன் இப்படி கொடுத்துதான், இப்போ இதே ஃபார்முலா நான் எழுதும் பாருங்க. 1 2 3 இங்க இப்படி கொடுத்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் பாண்ட் இங்கே தரேன்னு வச்சுக்கோ. அப்புறம் அது சிங்கிள் பாண்ட். இப்போ H பேலன்ஸ் பண்ணா இந்த கார்பன் 2H வரும், சென்டர் கார்பனுக்கு H வராது. ஏன்னா ஆல்ரெடி 4 பாண்டுக்கு இந்த கார்பன் 3H வரும், இந்த கார்பனை 3H வரும். இதுக்கு எப்படி சார் நீங்க நேம் தருவீங்க, நம்பர் தரணும் அப்படி கேட்டா நீங்க டபுள் பாண்ட் கார்பன் ரவுண்ட் பண்ணிக்கோ. நான் டபுள் பாண்ட் கார்பன் ரவுண்ட் பண்ணிட்டேன். ரவுண்ட் பண்ணிச்சு இல்லையா? எஸ். இப்போ ரைட் கார்பன் பாருங்க, ஐ மீன் நான் ரவுண்ட் பண்றேன். இந்த கார்பன் பாருங்க, இந்த கார்பன் பார்த்தா ரைட்ல எந்த கார்பனுமே இல்ல. ஆனா இது இந்த கார்பன் பாரு, லெஃப்ட்ல ஒண்ணு இருக்கு, பாட்டத்துல ஒண்ணு இருக்கு. அப்ப நம்பர் எங்க தரணும்னு சொன்னாக்கா, ஸோ டவுன் ஃபீல்ட் நம்பர், ஐ மீன் ரைட்ல இருந்தா நம்பர் தரணும். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட்னு வச்சுக்கலாம், இல்ல கீழே இருந்து தேர்ட் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? எஸ். அப்ப நேம் எப்படி சொல்ற பாருங்க, செகண்ட் கார்பனா இருக்கு, CH3 இருக்கு. என்னமா இருக்கு, CH3. CH அது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லணும். அப்ப அது எந்த கார்பன் இருக்கு, செகண்ட் கார்பன் இருக்கு. அப்ப செகண்ட் அந்த CH நேம் வந்து மெத்தில். அப்ப 2 மெத்தில் இது ப்ரிஃபிக்ஸ் சொல்லியாச்சு இல்லையா? இப்ப என்ன பண்ணோம், ரூட் வேர்டு எத்தனை கார்பன், 3 கார்பன். 3 கார்பன்னா ப்ரோப். டபுள் பாண்ட் எந்த கார்பன் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு. அதனால இப்போ 2 மெத்தில் ப்ரோப்பேன் சொல்றோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? No, sir. No, sir. கிளியரா இருக்கீங்களா? கிளியரா இருக்கா? Yes, sir. ஓகேமா, நெக்ஸ்ட் போலாம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் இதே ஃபார்முலாவில் n = 5 கொடுக்கும். n = 5 கொடுத்து என்ன ஃபார்முலா வரும், C 5 வருமா, H 10 வரும் தானே? ஓகே, ரெடி? ஆமாதானம்மா? Yes, இதே sir. ஃபார்முலா, இதே ஃபார்முலால C5H வரும். அப்ப C5H எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் 5 கார்பன் ட்ரை பண்ணணும். 1 2 3 4 5 கார்பன் ட்ரை பண்ணிடுச்சு. கரெக்டா? எஸ். இப்ப டபுள் பாண்ட் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கார்பன்லே கொடுத்துறேன். அப்ப இங்க சிங்கிள் பாண்டு, இங்க சிங்கிள் பாண்டு, இங்க சிங்கிள் பாண்டு. H பேலன்ஸ் பண்ணுங்க. இது H2, இது H, இது H2,
here H2, here H3. கரெக்டாமா? யா, இதுக்கு நேம் என்ன சொல்லுங்க? 5 கார்பன் தலை ரூட் வேர்டு என்னது? பெயிண்ட். ஓகேவா? டபுள் பாண்ட் எந்த கார்பன் இருக்கு? நம்ம என்ன நம்பர் தரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு 1 2 3 4 5. அப்ப டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல சொல்ல நான் சொல்லணும் பெயிண்ட் 1. இது சப்போஸ் 1 2 3 4 5 டபுள் பாண்ட இங்க ஷிஃப்ட் பண்றோம் வச்சுக்கோ. அப்ப ரெமைனிங்ல எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்டாமா? எப்படி பேலன்ஸ் பண்ணு? H2 H H H2 H3. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் கார்பன் ரவுண்ட் பண்ணிக்க. ரவுண்ட் பண்ணி பார்த்தா ரைட்ல ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. H3 தானே இது. ரைட்ல ஒரே ஒரு கார்பன் இருக்கு, லெஃப்ட்ல 2 கார்பன் இருக்கு. அப்ப நம்பர் எப்படி தரணும்? நம்பர் வந்து ரைட் தான் தரணும். ஏன்னா டபுள் பாண்ட் கார்பனை பொறுத்து எந்த சைட்ல குறைவான கார்பன் இருக்கோ அங்கதான் நம்பர் தரணும். அப்ப நம்பர் எப்படி தரணும்? 1 2 3 4 5. கரெக்டாமா? ஓகே, நம்ம கொடுத்தாச்சு. இப்ப நேம் சொல்ல முடியும். எப்படி நேம் சொல்ற? 5 கார்பன் ரூட் வேர்டு பெயிண்ட். ஓகேவா? தென் டபுள் பாண்ட் எந்த கார்பன் இருக்கு? செகண்ட் கார்பன் இருக்கு. அதனால 2ene பெயிண்ட் 2en இதான் நேம். புரியுதா? ஓகே, பெயிண்ட் 2enல எவ்வளவு சிக்மா பாண்ட் இருக்கு, எவ்வளவு பை பாண்ட் இருக்கு சொல்லு போகலாம் வேகமா. 14 sigma bond, 1 pi bond, sir. 14 சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட். வெரி குட், நைஸ். ரைட்டாமா? யா, எஸ். சப்போஸ் இந்த நான் 5 கார்பன் இப்படி ரைட் பண்ண வச்சுக்கோ. சப்போஸ் 1 2 3 4 இல்லையா? ஸோ டபுள் பாண்ட் இங்கே கொடுத்துறேன், இங்க ஒரு சி கொடுத்துறேன். இப்போ இங்கெல்லாம் சிங்கிள் பாண்ட் இருக்கும். H பேலன்ஸ் பண்ணா CH3 வரும். செகண்ட் காம்பு வராது. இது ஒரு CH3 வரும், இது ஒரு H வரும், இது ஒரு CH3 வரும் இல்லையா? எஸ். இப்போ எப்படி சார் நம்பர் தரது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணி கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ரவுண்ட் பண்ணிக்கோ. ரவுண்ட் பண்ணியாச்சா? எஸ். இப்போ நல்லா கவனி. ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, லெஃப்ட்ல இருந்து லெஃப்ட் பார்த்தாலும் ஒரு காமன் தான் இருக்கு, ரைட்ல பார்த்தாலும் ஒரு காமன் தான் இருக்கு, பாட்டத்துல பார்த்தாலும் ஒரு காமன் தான் இருக்கு. அப்ப நீ நம்பர் எப்படி வேணா கொடுத்துக்கலாம். நான் நம்பர் என்ன பண்றேன், இப்படி கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. எப்படின்னா பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன் கொடுத்தாச்சு இல்லையா? நம்பர் கொடுத்தாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் எதை சொல்லணுக்கா? ப்ரிஃபிக்ஸா சொல்லணும். அப்ப இதுதான் என்னது? செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் இல்லையா? அது எந்த கார்பன் இருக்கு? தேர்ட் கார்பன் இருக்கு. அப்போ 3 மெத்தில். அப்ப CH நேம் வந்து மெத்தில் நமக்கு தெரியும். அப்ப 3 மெத்தில் 4 கார்பன் பியூட்டு, ஒரு கார்பன் பியூட்டு, செகண்ட் கார்பன் தான் டபுள் பாண்ட் இருக்கு. அதனால என்ன சொல்லணும்? 2en. அவ்வளவுதாம்மா. வெரி சிம்பிள். ஓகே, யா, ஓகே. இப்ப இது நம்ம சிம்பிளா நம்ம பார்க்கணும் இல்லையா? நான் கொஞ்சம் பிக்கஸ்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்போ கவனிமா, லிசன் லிசன், நல்லா கவனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து நேம், இப்ப நம்ம ஃபார்முலா கொடுத்து நேம் பார்த்தோம். இப்ப சப்போஸ் நான் நேம் சொல்லிட்டு ஃபார்முலா சொல்லலாம். ரெடி தானே? எப்படி சார் கேட்டா பாருங்க, நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன், நேம் சொல்றேன். 1, 3, 5, 7 ஆக்டா டெட்ராயின். இதாம்மா நேம். இப்போ இதுல எதுமா ரூட் வேர்டு? ரூட் வேர்டு. யா, இது ரூட் வேர்டு. கரெக்டா? யா. அப்போ இந்த ரூட் வேர்டுக்கு என்ன, எவ்வளவு கார்பன் எழுதணும்? ஆக்டனா 8 கார்பன். யா, 1 2 3 4 5 6 7 8 கார்பன் ரைட் பண்ணிடுச்சு இல்லையா? எஸ். இங்க ENE மீனிங் என்ன? ENE அப்படின்னா மீனிங் என்ன? டபுள் பாண்ட். அந்த டபுள் பாண்ட் எந்தெந்த இடத்துல இருக்கு சொல்லிருக்காங்க? 4 இடத்துல இருக்கு சொல்லிருக்காங்க. எத்தனைமா? 4. அது என்னன்னா 1 3 5 7. அப்ப என்ன பண்ற நீ? உடனே நம்பர் கொடுத்துரு. இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன், செவன்த் கார்பன், எய்த் கார்பன். ஓகே,
இப்போ எந்தெந்த காப்பில் பார்த்து நம்பர் கொடுங்க. டபுள் பாண்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் காப்பில் டபுள் பாண்ட் இருக்குமா, தேர்டு காப்பில் டபுள் பாண்ட் இருக்கு, ஃபிஃப்த் காப்பில் டபுள் பாண்ட் இருக்கு, செவன்த் காப்பில் டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ ரெமினிங் காப்பில் என்ன இருக்கும், சிங்கிள் பாண்ட் இருக்கும். ரெமினிங் காப்பிலாம் சிங்கிள் பாண்ட் இருக்கும். இப்போ ஹெச் பேலன்ஸ் பண்ண எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் காப்பிலுக்கு எவ்வளோ ஹெச் போடுவேன், 2 ஹெச் போடணும். செகண்ட் காப்பிலுக்கு 1 ஹெச், தேர்டு காப்பிலுக்கு 1 ஹெச், ஃபோர்த்துக்கு 1, ஃபிஃப்த்துக்கு 1, சிக்ஸ்த்துக்கு 1, செவன்த்துக்கு 1, எயித்துக்கு 2. அவ்வளவுதான். இதான் வந்து 1357 ஆக்டா டெட்ராயின். அவ்வளவுதான். ஓகே, ரெடியா? எஸ், நெக்ஸ்ட் போலாமா? ரெடியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நேம் எழுதுறேன். லிசன், நல்ல கவனி. 4 எத்தில் 2,6 டைமெத்தில் டெக் 4. ஓகேவா? இது ஃபார்முலாமா, இது ஃபார்முலா. ஓகேவா? யா, இப்போ இந்த ஃபார்முலாவில் எதுமா ரூட் வேர்டு, டெக் சார். டெக் தான் ரூட் வேர்டு. அப்போ டெக் எவ்வளோ கார்பன், 10 கார்பன். கரெக்டா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? எஸ். அடுத்தது 4 ஈனா மீனிங் என்ன, ஃபோர்த் கப்பல்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, அதே ஃபோர்த் கப்பல்ல ஒரு எத்தில் இருக்கு, 2 6ல ஒரு டை மெத்தில் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நீங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நம்ம கொடுத்தாச்சு இல்லையா? எஸ், கொடுத்தாச்சு. இப்ப எந்த கப்பல் டபுள் பாண்டமா இருக்கு, ஃபோர்த் கப்பல் டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ ஃபோர்த் கப்பல் டபுள் பாண்ட் கொடுத்தாச்சு. அப்ப ரெமினிங் கப்பல் என்ன பண்ணுறா, சிங்கிள் பண்றான். ஒரடியே போட்டுலாம், நோ ப்ராப்ளம், யோசிக்கவே தேவையில்லை. சிங்கிள் பண்ண கொடுத்தாச்சு இல்லையா? இப்ப என்ன பாருங்க, ஃபோர்த்ல ஒரு எத்தில் இருக்குமா, ஃபோர்த்ல ஒரு எத்தில். எத்தில் ஃபார்முலா என்னது, இல்லையா? 2 6 டைமெத்தில். அப்போ செகண்ட்ல ஒரு மெத்தில் இருக்கு, 6ல ஒரு மெத்தில் இருக்கு. இவ்வளவுதான் இல்லையா? அப்ப ஹெச் பேலன்ஸ் பண்ணு. அப்ப ஃபர்ஸ்ட் கப்பல் எவ்வளவு ஹெச் போடணும், 3 ஹெச் போடணும். செகண்ட் கப்பல்ல 1 ஹெச் போடணும். தேர்டு கப்பல்ல 2 ஹெச் போடணும். ஃபோர்த் கப்பல்ல ஹெச் வராது, ஏன்னா ஆல்ரெடி 4 பாண்ட் இருக்கு. ஃபிஃப்த் கப்பல்ல 1 ஹெச் போடணும். சிக்ஸ்த் கப்பல்ல 1 ஹெச் போடணும். 7ல 2 ஹெச், 8ல 2 ஹெச், 9ல 2 ஹெச், 10ல 3 ஹெச். அவ்வளவுதாம்மா, இதான் ப்ராப்ளம். புரியுது என்ன சொல்றேன்னு? ஓகே. யா, அடுத்ததுமா, அடுத்த ஒரு நேம் கவனி. 2 6 டைமெத்தில் டெக் 4. 2 6 டைமெத்தில் டெக் 4. இது நேம்மா. இப்போ இதுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணணும். ரைட் பண்ணலாமா? ரெடியா? யா, டெக்னா எவ்வளவு கார்பன், 10 கார்பன். யா, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இப்ப நம்ம கொடுத்துலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் கொடுத்தாச்சு. ஃபோர்த் கப்பல் என்ன இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. ஃபோர்த்ல டபுள் பாண்ட். அப்ப ரெமினிங் எல்லாமே என்னது, சிங்கிள் பாண்டு. ரெமினிங் எல்லாமே சிங்கிள் பாண்டு. கரெக்டா? 2 6 டைமெத்தில். அப்ப 2ல ஒரு மெத்தில், ஓகேவா, அண்டு 6ல ஒரு மெத்தில் கொடுத்தாச்சா? இப்ப ஹெச் பேலன்ஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் கப்பல்ல 3 ஹெச், செகண்ட் கப்பல்ல 1 ஹெச், தேர்டு கப்பல்ல 2 ஹெச், ஃபோர்த்ல 1 ஹெச், ஃபிஃப்த் கப்பல்ல 1 ஹெச், சிக்ஸ்த் கப்பல்ல 1 ஹெச், செவன்த் கப்பல்ல 2 ஹெச், எயித் கப்பல்ல 2 ஹெச், நைன்த் கப்பல்ல 2 ஹெச், 10th கப்பல்ல 3 ஹெச். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே சார். யா, ஆக்சுவலா அந்த 2 6 டைமெத்தில் 4 டெக் இருக்குல்ல,
அது நீட்ல 2021 கேட்ட கொஸ்டின்மா. இது 26 டைமெத்தில் டெக் 4 இருக்குல்ல, இது 2021 கேட்டிருப்பாங்க. எப்படி கேட்டாங்கன்னா இப்படி கேட்டிருந்தாங்க. அதாவது நேம் கொடுத்துறாங்க, அந்த ஆன்சரை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி தரல, அவன் வந்து லைன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டான். எப்படி லைன் ஸ்ட்ரக்சர், இப்படிதான் லைன் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்படி கொடுத்துருந்தாமா. ஓகேவா, இதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகேவா, இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சுக்கோ, இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த், இது ஃபிஃப்த், இது சிக்ஸ்த், இது செவன்த், 8, 9, 10. புரியுதா? அப்போ இந்த இடத்துல கவனிங்க. இது ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன அர்த்தம், CH3 இருக்கு அர்த்தம். புரியுதா மீனிங் என்னன்னு? ஏன்னா கார்பனுக்கு அர்த்தம் ஒரு பாண்ட் தான் இருக்கு, அதனால CH3 அர்த்தம். செகண்ட் கார்பன்ல பாருங்க, செகண்ட் கார்பன்ல பாருங்க, இந்த இடத்துல CH3 இருக்குதான் அர்த்தம், இந்த இடத்துல CH இருக்குதான் அர்த்தம். மீனிங் புரியுதா என்னன்னு? இது நம்ம இன்னும் பார்ப்போம். இன்னும் அந்த டாபிக் தனி இருக்கு, அந்த டாபிக் நம்ம இன்னும் பார்க்கணும். ஓகேவா? நோ ஓகேமா, நெக்ஸ்ட். ஓகேமா, நெக்ஸ்ட் போலாமா? ரெடியா? நெக்ஸ்ட்மா, நெக்ஸ்ட் ஒன்று போகலாம். நெக்ஸ்ட் ஒன்று, நெக்ஸ்ட்மா, ஐ மீன் அல்கைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? அல்கைன் பார்க்கலாம். அல்கைன் ஃபார்முலா என்ன? CnH2n-2. அல்கைன் என்ன பாண்டு? கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டு, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டு. கரெக்டா? எஸ். இப்போ இங்கேயும் நான் என்ன பண்ணணுங்க, n = 2 தான் சப்ஸ்டிட் பண்ணணும், n = 1 சொல்லக்கூடாது. புரியுதாமா? ஓகே. அப்ப 2 சொன்னா என்ன ஒரு ஃபார்முலாவோட? C2H2. கரெக்டாமா? எஸ் ஆர் நோ? Yes, sir. C2H2 வரும். ஓகே, எஸ். அடுத்து கவனி பார்க்கலாம். கவனி, இப்போ இது எப்படி எழுதுறதுன்னு கேட்டா, 2 கார்பன் இருக்கு, 2 கார்பன் போட்டாச்சு. அல்கைனா ட்ரிபிள் பாண்டு போட்டாச்சு. அப்ப இங்கே ஒரு H, இங்க ஒரு H கொடுத்தா வேலன்சி சரியாயிடுச்சு. இதுக்கு காமன் நேம் அசிட்டிலீன். என்ன சொல்லணும்? அசிட்டிலீன். இது காமன் நேம். ஐயூபிக்கு எப்படி சொல்லணும் நமக்கு தெரியலையா? 2 கார்பன் ரூட் வேர்டு எத்து, 2 கார்பன் ரூட் வேர்டு எத்து. பிளஸ் ட்ரிபிள் பாண்ட் வந்து என்ன சொல்லணும்? YNE. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொன்னா என்ன வரும்? ஈத்தைன். ஓகேவா? யா, இதான் நேம். அடுத்தமா, சப்போஸ் இங்க 3 கொடுப்பாங்களா, இப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. C3 H4 வருமா? ஏன்னா 3 2 6, 6 - 2 எவ்வளோ? 4. அப்போ H4 வரும். அப்ப எப்படி வந்து 1 2 3 கார்பன், எதுனா 2 கார்பன் இல்ல ட்ரிபிள் பாண்ட், ரெமினிங் கார்பன் சிங்கிள் பாண்ட். அப்ப H பேலன்ஸ் பண்ணு. சாரி, ஓகே. H பேலன்ஸ் பண்ண வரும் H. இந்த கார்பனுக்கு H வராது, ஏன்னா ஆல்ரெடி 4 பாண்ட் இருக்கு. இங்க H3 வரும். கரெக்டாமா? சரிமா. ஓகே, கவனி. இப்போ இதுக்கு நேம் என்ன கேட்டாக்கா, லிசன்மா, நல்லா கவனிங்களேன். இங்க பாருங்க, இங்க ஒரு H இருக்கு, இங்க ஒரு H இருக்கு. அந்த ஒரு H எடுத்தா நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, CH3 போட்டிருக்கோம். அப்ப நேம் என்ன சொல்லிருக்கு சொன்னாக்கா, இதுக்கு நேம் காமன் நேம் கேட்டா மெத்தில் அசிட்டிலீன். என்ன சொல்லணும்? மெத்தில் அசிட்டிலீன் காமன் நேம். ஐயூபிக்கு என்ன சொல்லணும் சொன்னாக்கா, ஐயூபிக்கு நம்பர் தரணும். ஐ மீன் நம்பர் எப்படி தருவேன்? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். இது என்ன லீடா இருக்கு, ஐ மீன் லாங் செயின் தேர்ட் கார்பன் இல்லையா? அப்ப 3 கார்பன் தான் ரூட் வேர்டு. ப்ரொப் ட்ரிபிள் வேர்டு வந்தா YNE. அவ்வளவுதான். அப்போ ப்ரொபைன். சரியா? அடுத்துமா, n = 4 கொடுப்பாங்களா இங்க? அப்ப என்ன வரும்? C4 H எவ்வளவு வரும்? 6 வரும். அப்ப எப்படி எழுதலாம் இதை? 1 2 3 4 இல்லையா? ட்ரிபிள் பாண்ட் நான் இங்கே கொடுத்துட்டா, அப்ப சிங்கிள் பாண்ட் இங்கே வரும். H பேலன்ஸ் பண்ணா இந்த காபல ஒரு H, இந்த காபல H வராது. இங்க H2, இங்க H3 இல்லையா? அப்ப 4 கார்பன்னா பியூட், ரூட் வேர்டு பியூட், ட்ரிபிள் பாண்ட் YNE. அப்ப பியூட்டைன். இதே பாருங்க, அதே 4 கார்பன்ல
என்ன பண்றேன் நான் ட்ரிபிள் பாண்ட் இங்க மூவ் பண்றேன்னு வச்சுக்கோ. அப்ப இங்க என்னது சிங்கிள் பாண்ட், இங்கேயும் சிங்கிள் பாண்ட். அப்ப H பேலன்ஸ் பண்ணுங்க. இங்க H3 வரும், இங்க H வராது, இங்க H வராது, இங்க வரும் H3 வரும். கரெக்டா? யா. இப்ப எப்படி சார் நம்பர் தரணும் அப்படின்னு கேட்டா, இந்த 2 கார்பன் ரவுண்ட் பண்ணிக்க. ரவுண்ட் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் பாருங்க. லெஃப்ட்லயே ஒரு கார்பன் தான் இருக்கு, ரைட்லயே ஒரு கார்பன் தான் இருக்கு. ஆமா தானே? இங்கேயும் ஒரு கார்பன் தான் இருக்கு, இங்கேயும் ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப நம்பர் நீ எப்படி நம்பர் கொடுத்துக்கலாம். அப்ப எப்படி நம்பர் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரைட்ல இருந்து தரேன்னு வச்சுக்கோ. 1 2 3 4 கொடுத்தா. எஸ். அப்ப எந்த கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு? செகண்ட் கார்பன் இருக்கு. அப்ப ரூட் வேர்டு என்ன? 4 கார்பன் வந்தா ரூட் வேர்டு பியூட். செகண்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட், அப்ப 2YNE. அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதுங்களா? எஸ். நெக்ஸ்ட்மா இங்க 5 கொடுப்பாங்களா? என்ன வரும்? C5H8 சார். 5H8 வரும் இல்லையா? யா. அப்ப C5 என்ன பண்ணும்? 1 2 3 4 5 ட்ரிபிள் பாண்ட் இங்கே கொடுத்துறேன். அப்புறம் ரெமினிங் கார்பன்லாம் சிங்கிள் பாண்டு. கரெக்டா? H பேலன்ஸ் பண்ணா இங்க H வரும், H வராது, H2 H2 H3. கரெக்டா? எஸ். ஓகே. அப்போ 5 கார்பன் இருக்கு இல்லையா? அப்போ 5 கார்பன் ரூட் வேர்டு பெயிண்ட். அப்ப ட்ரிபிள் பாண்ட் வரல YNE. அப்போ பெயிண்டைன் இதான் நேம். சப்போஸ் இதே 5 கார்பன்ல 1 2 3 4 5ல ட்ரிபிள் பாண்ட் நான் மூவ் பண்றேன், இங்கே மூவ் பண்றேன்னு வச்சுக்கோ. அப்ப இமேஜ்லாம் என்ன இருக்கும்? சிங்கிள் பாண்ட் இருக்கும். அப்ப H பேலன்ஸ் பண்ணா H3 H வராது, H வராது, H2 H3 வரும். கரெக்டா? இப்ப என்ன பண்ணோம்? எங்க ரவுண்ட் பண்ணோம்? இங்க இந்த கார்பன் ரவுண்ட் பண்ணிடும். ட்ரிபிள் பாண்ட் கார்பன் ரவுண்ட் பண்ணிட்டா இங்க பார்த்தோன்னா ஒரு கார்பன் தான் இருக்கு, இந்த சைட்ல 2 கார்பன் இருக்கு. அப்ப நம்பர் எப்படி தருவேன்? லெஃப்ட் ரைட்டா, ரைட் லெஃப்டா? Right to left, sir. யா, ரைட் லெஃப்ட் தான் வரணும். அப்போ 1 2 3 4 5 இப்படி தரணும் இல்லையா? எஸ், கொடுத்தாச்சு. அப்ப நேம் எப்படி சொல்லுவேன்? 5 கார்பன்னா பெயிண்டா. அப்ப ட்ரிபிள் பாண்ட் எந்த கார்பன் இருக்கு? செகண்ட் கார்பன் இருக்கா? அப்போ ட்ரிபிள் பாண்ட்னா YNE. பெயிண்ட் 2YNE சொல்லணும். அவ்வளவுதான். சரியா? சப்போஸ் இப்படி கொடுத்தா இதே 5 கார்பன் அப்படி எழுதுன்னு வச்சுக்கோ. 1 2 3 4 ஒரு CH தான் இங்கே கொடுத்தோன்னு வச்சுக்கோ. இங்க ட்ரிபிள் பாண்ட் இங்கே கொடுன்னு வச்சுக்கோ. அப்ப எப்படி பேலன்ஸ் பண்ணும்? இங்க H மட்டும் வரும், இங்க சிங்கிள் பாண்ட், இங்க H2 வரும். சாரி 1 2 3 இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வருமானா? மேபி வராது, இதுல வந்துடும். ஐ மீன் ஸ்கிரீன் தெரியுதாமா? Yes, sir. ஓகேம்மா, ஓகேம்மா. பாருங்க, அப்போ இந்த இடத்துல CH3 போடணும். ஓகே. அப்ப இங்க CH3 வரும். அப்ப என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணீங்க? ட்ரிபிள் பாண்ட் தான் ரவுண்ட் பண்ணிக்கணும். ட்ரிபிள் பாண்ட் தான் ரவுண்ட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது இந்த ரைட் ஹேண்ட் கார்பன்ல எதுவுமே சப்ஸ்டிட்யூட் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ஸ்டிட்யூட் இருக்கு. அப்ப நம்பர் எப்படி தரணும் கேட்டா ரைட்ல தான் நம்பர் தரணும். எப்படி நம்பர் தருவேன்? 1 2 3 இது 4 அது கீழே எடுத்து 4 இது நான் ஒன்று, நோ ப்ராப்ளம். அப்ப நேம் சொன்னா இதுல செகண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா? அப்ப என்ன சொல்ல? ஃபர்ஸ்ட் செகண்ட் எக்ஸ்ட்ரா நேம் சொல்றோம். ஃபர்ஸ்ட் 3 மெத்தில் 4 கார்பன் பியூட் ட்ரிபிள் பாண்ட் YNE. அது ஃபர்ஸ்ட் கார்பன் நம்ம தேவையில்லை. அப்ப 3 மெத்தில் பியூட்டை சொல்லணும். புரியுதா? இப்படிதான் நேம் சொல்றோம் அல்கைனுக்கு. கிளியர் ஆயிட்டா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகேம்மா, ஓகே. ரெடி? ஓகே. பாருங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு நேம் எழுதுறோமா. நேம் பாருங்க, பெயிண்ட் 2 in 4 iron. ஓகேவா? பெயிண்ட் 2 in 4 iron. இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா
ஃபார்முலா தெரியும் எழுதலாம் இல்லையா? இங்க எதுமா ரூட் வேர்டு? Bent, sir. பென்ட் எவ்வளவு காப்பன்? 5. அப்போ 1 2 3 4 5. எஸ். இப்ப நம்பர் கொடுத்துலாமா? நம்பர் தரேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். ரைட்டா? ஓகே, நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ என்னென்ன கார்பன் என்னென்ன பாருங்க. 2 ஆட்டோ செகண்ட் கார்பன்ல ஒரு டபுள் பாண்டு. 4 மீனிங் என்ன? ஃபோர்த் கார்பன்ல ஒரு ட்ரிபிள் பாண்டு. அப்போ ரிமைனிங் கார்பன்ல சிங்கிள் பாண்டு. அப்போ ஹெச் பேலன்ஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல CH3 வரும், செகண்ட் கார்பன்ல ஒரு ஹெச் வரும், தேர்ட்ல ஒரு ஹெச் வரும், ஃபோர்த்ல ஹெச் வராது, ஃபிஃப்த்ல ஒரு ஹெச் வருமா? ஓகே, இப்போ இங்க சொல்லு பார்க்கலாம். இங்க எவ்வளவு சிக்மா பாண்டு எவ்வளவு பை பாண்டுமா? 9 sigma bonds, sir. நல்லா பாருங்க. 3 pi bonds, sir. Sir, 10 Pi bond sigma bond, sir. யா 10 சிக்மா பாண்டு கரெக்ட், 3 பை பாண்டு கரெக்ட். செக் பண்ணி பார்த்துக்கோ. சரிண்ணா? Yes, sir. யா ஆக்சுவலா இந்த கொஸ்டின் 2019 கேட்ட கொஸ்டின். இதுதான் இந்த கொஸ்டின் நீட்ல 2019 கேட்டிருப்பாங்க. ஓகேவா? எஸ். லிசன்மா, லிசன். நெக்ஸ்ட் போலாமா? ரெடியா? ஓகேமா. Okay, இப்ப sir. நம்ம அல்கேன் பார்த்தாச்சு. இப்ப இந்த அல்கேன் கூட ஃபங்க்ஷன் குரூப்லாம் எந்த எப்படி சார் நேம் சொல்றது அப்படின்னு பார்க்க போறோம். ரெடியா? ஓகே, இப்ப நம்ம நிறைய பார்க்கலாம். சரி பாருமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ CH3 CH2 F1 ரைட் பண்றேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? எஸ். இப்போ இதுல என்ன ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு? F. ஆமா தானே? Yes, sir. F தான் ஃபங்க்ஷன் குரூப். F வந்து செகண்டரி ப்ரிஃபிக்ஸா செகண்டரி சஃபிக்ஸா? நல்லா படிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். F செகண்டரி ப்ரிஃபிக்ஸா செகண்டரி சஃபிக்ஸா? Secondary fix, sir. ஓகே, அப்ப நம்பர் எப்படி சொன்னா இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன். ஏன்னா ஃபங்க்ஷன் குரூப் எங்க இருக்கோ அந்த கார்பன் அட்டாச் கார்பன் அதான் ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகேவா? அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன்மா. ஓகேவா? யா. அப்ப நம்பர் வந்து கொடுத்தாச்சு. அப்ப நேம் டிஸ் சொல்லுவீங்க கேட்டா, அப்ப செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா? அப்ப என்ன சொல்லணும்? ஃப்ளோரோ. அந்த ஒண்ணு தேவையில்லை, ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒண்ணு தேவையில்லை, ஃப்ளோரோ. ஓகே, ஃப்ளோரோ. 2 கார்பன் என்னமா? எத்து. சிங்கிள் பாண்டுக்குள்ளே அதனால அது ஃப்ளோரோ ஈத்தேன்னு சொல்லணும். இதான் நேம். ஓகே, நெக்ஸ்ட் லிசன். இங்க பாருங்க. CH3 CH2 CHBr CH2 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 CH3 இப்படி ஒரு ஃபார்முலா வச்சுக்கோ. எஸ். ஓகே, இப்போ இங்க ஃபங்க்ஷன் குரூப் எதுமா? Br தான் ஃபங்க்ஷன் குரூப். அப்ப அது எந்த கார்பன் இருக்கோ அதை ரவுண்ட் பண்ணிக்க. ரவுண்ட் பண்ணிச்சு இல்லையா? எஸ். இப்ப ரவுண்ட் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ண நம்பர் தரேன். இப்படி நம்பர் தரேன். 1 2 3 4 5 6 7. அப்போ 7 தான் லாங்கர் செயின் இல்லையா? எஸ். இப்படி நம்பர் தரேன். அல்லது 1 2 3 4 5 6 7 இப்படி நம்பர் தரேன் வச்சுக்கோ. இப்போ லெஃப்ட்ல இருந்து போனா எந்த கார்பன்ல Br இருக்கு, ரைட்ல இருந்து வந்தா எந்த கார்பன்ல Br இருக்கு? Left to right, third position, sir. ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்தா 5th position, sir. Fifth position. அப்போ எந்த சைடு போனா லீஸ்ட் சப்ஸ்டியூட்டா சொல்லலாம் நம்ம? லெஃப்ட் ரைட்டா ரைட் லெஃப்டா? Left Left to to right. right, sir. அப்ப இதான் கரெக்ட். இந்த வேட் வாங்கு இல்லையா? எஸ். அப்ப இதுக்கு நேம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாக்கா, Br வந்து என்னது? செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லணும். அப்ப எப்படி சொல்லணும்? 3 bromo 3 bromo heptane. ஹெப்டேன். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து கவனி பார்க்கலாம். CH3 CH
CH3 CH2 CHCl CH3. ஓகேவா? எஸ். இப்படி வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி சார் நேம் சொல்லுங்க அப்படின்னா, இந்த நல்ல கவனி, இங்க Cl இருக்கு, இங்க CH3 இருக்கு. ஓகேவா? Cl செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் தான், CH3 செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் தான். ஓகேவா? ஆனா இதுல எதுக்கு சார் நம்ம வந்து பீரியட் கொடுத்து நம்ம தரணும் கேட்டா, Cl-க்கு தான் நம்ம தரணும், CH தரக்கூடாது. புரியுதாமா? ஏன்னா இதான் ஃபங்க்ஷன் குரூப், Cl தான் ஃபங்க்ஷன் குரூப், CH வந்து அல்கைல் குரூப். அதனால நம்ம எப்படி தரணும்? 1 2 3 4 5 இப்படிதான் நம்ம தரணும். நம்ம கொடுத்தாச்சு இல்லையா? ஓகே. இப்ப நேம் எப்படி சொல்லணும் அப்படி கேட்டா, ஸோ செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். 2 chloro 2 குளோரோ 4 methyl 4 மெத்தில் pentane. பென்டேன். வெரி குட், நைஸ். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் லிசன். நெக்ஸ்ட் சப்போஸ் சோனி CH3 CH2 OH இப்படி இப்படி ஃபார்முலா கொடுத்துட்டா வச்சுக்கோங்க. அப்போ இங்க OH என்னதுப்பா? ஃபார்முலா சொல்லணும். பிரைமரி ப்ரிஃபிக்ஸா செகண்டரி ப்ரிஃபிக்ஸா? Primary suffix. Primary suffix. பிரைமரி சஃபிக்ஸா செகண்டரி சஃபிக்ஸா? Secondary suffix. Secondary suffix. சஃபிக்ஸ் பாண்ட் தான் பிரைமரி சஃபிக்ஸ் இல்லையா? இந்த மாதிரி ஃபங்க்ஷனபிளா அது செகண்டரி சஃபிக்ஸ். அப்போ OH செகண்டரி சஃபிக்ஸ். அப்ப நம்ம எப்படி சொல்லுவேன்? இது ஃபர்ஸ்ட் கார்பன், ஏன்னா OH அட்டாச்டு கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். அப்ப 2 கார்பன் இருக்குமா இல்லையா? செகண்டரி சஃபிக்ஸ் எப்ப சொல்லணும்? லாஸ்டா தான் சொல்லணும் இல்லையா? OH செகண்ட் சஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்? OL னு யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ 2 கார்பன் தான் என்ன சொல்வேன்? எத்து. 2 கார்பன்னா எத்து. சிங்கிள் பாண்ட்னா ANE பிளஸ் OHனா OL இல்லையா? எத்து பிளஸ் ANE பிளஸ் OL. இப்போ இந்த மாதிரி செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் வரும்போது இந்த ரூட் வந்து E கேன்சல் பண்ணோம் எழுதும்போது இல்லையா? அப்ப E கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் சொல்ல பார்க்கலாம்? எத்தனால் சார்? எத்தனால். இப்படிதான் ரைட் பண்ணணும். ஓகேவா? அப்படியே மெமரைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாமா? சரியா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். Yes sir. கவனிமா, ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. CH3 CH3 CH2 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 ஓகே, கரெக்டா? எஸ். இப்போ லிசன்மா, அப்போ இப்போ இங்க எப்படி சார் நம்ம தருவீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, இங்க OH செகண்டரி சஃபிக்ஸ், OH செகண்டரி சஃபிக்ஸ், இந்த மெத்தில் குரூப் என்னது? செகண்டரி சஃபிக்ஸ். நம்பர் ஆனா ஏன் தரணும்க்கா? OH பொறுத்தா நம்பர் தரணும். அப்ப இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். அப்ப நேம் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, லிசன், நல்ல கவனி. 4 மெத்திலா, ஐ மீன் செகண்டரி ப்ரிஃபிக்ஸா, பிளஸ் ரூட் வேர்டு 5 கார்பன்னா பென்டா, பிளஸ் சிங்கிள் பாண்ட் பிரைமரி சஃபிக்ஸ் ANEயா, பிளஸ் செகண்டரி சஃபிக்ஸ் 1 ஆலா, 1 ஆல். இப்ப என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லிருக்க? பிரைமரி சஃபிக்ஸ்ல இருந்து என்ன பண்ணோம்? இந்த E கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணோம். அப்ப என்ன வரும்? 4 மெத்தில் Pentanol. பென்டனால். பென்டனால். அது ஒண்ணு தேவையில்லை. சரியா? எஸ், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஓகேமா, நெக்ஸ்ட் கவனி போகலாம். நெக்ஸ்ட் கவனி. CH3 C CH3 CH3 CH2 OH. ஓகேவா? எஸ். இப்போ எப்படி சார் நேம் தரலாம் அப்படி கேட்டா, இங்க என்னது? இது ரெண்டும் என்னது? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். இது என்னது? செகண்டரி சஃபிக்ஸ். இது செகண்டரி சஃபிக்ஸ், இது என்னது? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், இதுவும் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். அப்போ நம்பர் எப்படி சார் சொல்லணும்க்கா? செகண்டரி சஃபிக்ஸ் கூட நம்ம தரணும். அப்போ 1 2 3 கொடுத்தாச்சு இல்லையா? எஸ். அப்ப நேம் எப்படி சொல்லணும் கேட்டா, ஸோ 2,2 டைமெத்தில். இது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் கரெக்டா? பிளஸ் என்ன ரூட் வேர்டு?
prof 3 கார்பன்னா prof plus primary suffix ANA plus secondary suffix OL. இப்போ என்ன பண்ணோம், இந்த E கேன்சல் பண்ணோம். அப்போ கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணோம். அப்போ ஆன்சர் எப்படி பண்ணுவேன், 2,2 dimethyl prof ANOL. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே மறுபடியுமா, இப்போ நம்ம இது வரைக்கும் ஃபார்முலா பார்த்தோம். இப்போ நேம் கொடுத்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண எப்படி எழுதலாம் எழுதலாமா? கவனி, இப்போ நேம் எழுதுற பாருங்க. 4,5 dimethyl hexane. ஓகே, hexane சாரி பாருங்க, ஹெக்ஸனால். இதான் நேம். இதுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணும். ரைட் பண்ணலாமா? ஓகே, இங்க எக்ஸ் எத்தனை கார்பன், ஏஎன்னா மீனிங் என்ன, ஓஎல்னா மீனிங் என்ன அப்படி தெரியும். இது சப்ஸ்டிட்யூட். கரெக்டா? ரெடியா? இப்போ எக்ஸ்னா மீனிங் என்னமாங்க? 7 carbon 6 sir. carbons. 4, 5, 6 கார்பன். ஏஎன்னா சிங்கிள் பாண்ட். ஏஎன்னா சிங்கிள் பாண்ட். ஓஎல்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் கார்பன்லே ஓஹெச்னு அர்த்தம். இல்லையா? ஓஹெச்சுக்கு 4, 5ல டைமெத்தில். அப்ப நம்ம கொடுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம எப்படி தருது? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப நம்ம தரலாமா? அப்போ 4ல ஒரு என்னது மெத்தினா, 5ல ஒரு மெத்தில். இப்போ ஹெச் பேலன்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கப்பல் என்ன வரும்? 2H வரும். செகண்ட் கப்பல்ல 2H வரும். தேர்ட் கப்பல்ல 2H, ஃபோர்த்ல 1H, ஃபிஃப்த்ல 1H, சிக்ஸ்த்ல 3H. இவ்வளவுதான் ஃபார்முலா. ஓகே Okay sir. எஸ்மா. நெக்ஸ்ட் ஒரு நேம் தோணுங்க. எக்ஸ் 4 in 2 all. இது நேமா. இப்போ இதுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணோம். ரைட் பண்ணலாமா? ரெடியா? ஓகே, எக்ஸ் எவ்வளவு கார்பன்? 6 கார்பன். 1, 2, 3, 4, 5, 6. கரெக்டா? எஸ். இப்போ நம்பர் கொடுத்துருங்க. இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து நம்பர் கொடுத்தாச்சு. ஃபோர்த்து கார்பன் இருக்கு டபுள் பாண்டு. இ என்னன்னு அர்த்தம்? டபுள் பாண்டு. அது ஃபோர்த்து கார்பன்ல. செகண்ட் கார்பன்ல ஓஎல். இப்போ நான் செகண்ட் கார்பன் தான் வச்சிருக்கலாம். கரெக்டா? ஓகே, இப்போ ஹெச் பேலன்ஸ் பண்ண. அப்போ ரிமைனிங் கார்பன் அது சிங்கிள் பாண்டு. ரிமைனிங் கார்பன்லாம் சிங்கிள் பாண்ட். ஹெச் பேலன்ஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல 3H, செகண்ட் கார்பன்ல சிங்கிள் H, தேர்டு கார்பன்ல 2H, ஃபோர்த்ல 1H, ஃபிஃப்த்ல 1H, சிக்ஸ்த்ல 3H. அவ்வளவுதான் ஆன்சர். இதான் என்னது? X4 in 2 all. ஓகே Okay sir. யா ஓகேம்மா. நெக்ஸ்ட் போலாமா? எஸ். நெக்ஸ்ட் கவனி, லிசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தரேன்னு வச்சுக்கோ. CH3, CH2, CHOH, CH2, CH2, COH. இப்படி தரேன்னு வச்சுக்கோ. நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்க, இப்போ இங்க ஃபங்க்ஷன் உறுப்பு COH இருக்கு, இங்க ஃபங்க்ஷன் உறுப்பு OH இருக்கு. இப்படி COH OH வரும்போது இங்க COH செகண்டரி சஃபிக்ஸ் ஆட் பண்ணுமா? இதெல்லாம் ரூல்ஸ் நீங்க எழுதி வச்சுருப்போம் சைட்ல. சரியா? இதெல்லாம் செகண்டரி சஃபிக்ஸ் ஆட் பண்ணோம். இது என்ன ஆட் பண்ணோம்? செகண்டரி சஃபிக்ஸ் ஆட் பண்ணோம். புரியுதா? அப்ப நம்பர் எங்க தருவீங்க? இப்போ நம்பர் எப்படி தரணும்? COH இருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன். ஓகேவா? அப்ப நம்பர் கொடுத்தாச்சு. அப்ப இப்ப எப்படி நேம் சொல்லுங்க கேட்டா 4-ஹைட்ராக்சின்னு யூஸ் பண்ணோம். நம்பருக்கு அப்ப நோட்ட பாருங்க. இப்போ OH நான் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்ல ஹைட்ராக்சி இருப்பேன். 4-ஹைட்ராக்சி இல்லையா? 6 கார்பன் X, சிங்கிள் பாண்டு AN, அந்த E கேன்சல் ஆயிடும் இல்லையா? E கேன்சல் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கு COH என்ன சொல்லணும்? OH. அவ்வளவுதான். 4-ஹைட்ராக்சி ஹெக்ஸானோயிக் ஆசிட். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். சரியா? Okay sir. அடுத்தது Yes, sir.
நெக்ஸ்ட்மா நெக்ஸ்ட் கவனி ஒரு ஃபார்முலா பாருங்க CH3 CH2 CH3 CH2 CH2 CN ஓகேவா இப்போ என்ன பண்ண சொன்னு கேட்டா இங்க பாருங்க இப்போ இது வந்து என்னது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் இது என்னது செகண்டரி சஃபிக்ஸ் CN செகண்டரி சஃபிக்ஸ் கரெக்டாமா ஓகே அப்ப நம்பர் தரணும் எப்படி நம்பர் தருவேன் நம்பர் வந்து எப்படி தரணும் இங்க தரணும் ஃபர்ஸ்ட் காப்பன் இது செகண்டு இது தேர்டு இது ஃபோர்த்து இது ஃபிஃப்த்து இது சிக்ஸ்த் அப்ப நேம் எப்படி சொல்லணும் ஃபோர்த்ல செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் இருக்கா அப்ப என்ன சொல்லணும் 4 மெத்தில் 4 methyl 6 காப்பன் எக்ஸா extra சிங்கிள் பாண்ட் cyano ANE இங்க E வந்து கேன்சல் பண்ணக்கூடாதுமா ஏன்னா CN வந்து E கேன்சல் பண்ணது CN என்ன சொன்னீங்க சைனோ சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் cyanide நைட்ரைல் ஈபெக்ஸ் சொல்லும்போது செகண்ட் Yes, சஃபிக்ஸ் sir. சொல்லும்போது நைட்ரைல் யூஸ் பண்ணோம் டோன்ட் கன்ஃபியூஸ் ஓகே நெக்ஸ்ட்மா நெக்ஸ்ட் கொண்டு பார்க்கலாம் லிசன் இங்க பாருப்பா ஸோ இப்போ நான் ஒரு நேம் எழுதுறோமா என்ன நேம் கேட்டா இசன் 4 மெத்தில் பென்ட் 3 2 எழுதாச்சு இல்லையா இப்போ இதுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணணும் இதுல எதுமா ரூட் வேர்டு பென்ட் தான் ரூட் வேர்டு இல்லையா அப்போ பென்ட்னா எத்தனை கார்பன் 5 கார்பன் 1 2 3 4 5 கார்பன் ஓகேவா இப்போ நம்பர் கொடுத்துருங்க இது ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் இது தேர்டு இது ஃபோர்த்து இது ஃபிஃப்த்து நம்பர் கொடுத்தாச்சு 3 என்ன மீனிங் தேர்டு கார்பன்ல டபுள் பாண்டு அப்போ ரிமைனிங் கார்பன்லாம் சிங்கிள் பாண்டு இல்லையா 4 மெத்தில மீனிங் என்ன ஃபோர்த் கார்பன்ல ஒரு CH3 செகண்ட் கார்பன்ல 2 ஓன் இருக்கு அப்போ மீனிங் என்னது ஸோ கீட்டோன் group இல்லையா எஸ் இப்போ H பேலன்ஸ் பண்றது இது H3 இங்க செகண்ட் கார்பன் H வராது தேர்டு கார்பன்ல ஒரு H வரும் ஃபோர்த் கார்பன் H வராது ஃபிஃப்த் கார்பன்ல H3 இதான் அது 4 மெத்தில் பென்ட் 3 2 1 அவ்வளவுதாம்மா ஓகேவா புரியுதா இருக்கும் yes sir ஓகேம்மா வெயிட் ப்ளீஸ் வெயிட்